Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி தான் செய்ய போறோம். உளுந்து முட்டை தோசை. இனிமேல் தோசை மாவு இல்லைன்னு கவலையே வேண்டாம். 100 கிராம் உளுந்தும் 3 முட்டையும் இருந்தா போதும் சூப்பரான தோசை ரெடி. அந்த தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எங்களோட வீடியோஸை புதுசா பார்க்கறீங்க அப்படினா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். 1/2 கப் உளுந்து, இது கிட்டத்தட்ட 100 கிராம் இருக்கு. அதை தண்ணியில் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊறணும். நான் ஊற வைக்கும்போது 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயாச்சு. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இதை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு 2 ஐஸ் க்யூப் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். பாருங்க, மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டையை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் அரைச்சி வச்ச உளுந்து, 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 3/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். அவ்வளோதான், மாவு பேட்டர் ரெடி. இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணி தோசை ஊற்றி எடுத்துடலாம். இந்த தோசை ஊற்றும் போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஊற்றலாம். அப்போ தான் தோசை நல்லா மொறு மொறுன்னு வரும். இப்போ தோசை ஊற்றியாச்சு. கொஞ்சமாக மேலே ஆயில் ஊற்றிட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். அவ்வளோதான். இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துகிட்டு அடுத்த தோசை ஊற்றிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான உளுந்து முட்டை தோசை ரெடி. ஒரு தோசையை ஊற்றும் போதும் தோசை கல்ல ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி விட்டு அடுத்த தோசை ஊற்றுங்க. தோசை மொறு மொறுனே வரும். இது இன்னும் கொஞ்சம் க்ரன்ச்சியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஊத்தாப்பமாக கூட ஊற்றி சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்கிறவங்களும் வித்தியாசமாக இருக்குதுன்னு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியான ரெசிபி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வித்தியாசமான ரெசிபியில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய்.